ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நேற்று நாம் ஆத்திம் கதையை பற்றி, அதில் வரக்கூடிய கதாபாத்திரம், அந்த தவளை கதை பற்றி அந்த முதியவர் சொல்லியிருந்தார் ஆத்திமிடம். இது போல தவளையினுடைய கதையை கூறி முடித்த அந்த முதியவர் ஆத்திமை நோக்கி, கேட்டீர்களா, இந்த கதை எப்போதாவது என் பேச்சை கேட்டு நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு திரும்பி செல்லுங்கள் என்று உளமாற உபதேசித்தார் அந்த முதியவர். அவருடைய பேருபதேசத்தை கேட்ட ஆத்திம், நீங்கள் அளித்த பேருரைக்கு என் நன்றி. நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான், அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நான் அந்த இடத்திற்கு போவது எனக்காக அல்லவே, அது பிறருக்காக அல்லவோ. அந்த குலத்தை கண்டு வர செல்கிறேன். என் நண்பருக்காக நான் அந்த உபகாரம் செய்கின்றேன், அல்லாது என் சுயநலத்துக்காக நான் தங்கள் பேச்சை கேட்கவில்லை. ஆண்டவன் உள்ளத்தில் கோபத்தை தோவவிடக்கூடாது என்ற அச்சம் கொண்டவன் நான். ஆகவே என் மீது தவறு இருந்தாலும் ஆண்டவனுக்காக என்னை மன்னித்து எனக்கு வழிகாட்டி உதவுங்கள் என்று பணிவுடன் வேண்டினார். ஆத்திமின் திடமனதை கண்ட அந்த முதியவர் ஆச்சரியமும் ஆனந்தம் அடைந்தவராய் அவருக்கு வழிகாட்டி உதவ முன்வந்தார். ஆத்திமை தம்முடன் அழைத்து சென்று பட்டணத்தினுடைய எல்லை வரை சென்று இரு பாகமாக பிரிந்து செல்லும் இரட்டை வீதிகளை அடைந்து, இதோ வலது பக்கமாக பிரியும் இந்த சால வழியாக சென்றால் பல பட்டணங்களும் நகரங்களும் குறுக்கிடும். அவற்றையெல்லாம் கடந்து சென்றதும் கடைசியாக ஒரு மலை தென்படும். அந்த மலை அடைந்ததும் பயங்கர ஆபத்துக்கள் தம்முடைய கொடூரமான வாயை அகல திறந்து கொண்டு வரவேற்பு உரை வழங்கும். ஆண்டவன் அருளால் இந்த நெருக்கடியில் இருந்தெல்லாம் தப்பி அந்த மலையை கடந்து சென்றதும் ஒரு பரந்த வெளி தென்படும். அங்கே இரு பிரிவுகளாக பாதைகள் பிரிந்து செல்லும். அந்த பாதைகளில் இடதுபுறம் செல்லும் பாதை வழியே செல்ல வேண்டும். வலது பக்கம் செல்லும் பாதை குறுக்கு வழியாக இருந்தாலும் அந்த வழியாக செல்ல வேண்டாம். இடது பாதை நீண்டு இருந்தாலும் அது ஆபத்தில்லாது என்று விளக்கி வழி அனுப்பி வைத்தார் அந்த முதியவர். அவருக்கு தன் நன்றியை அறிவித்து விடை பெற்று பயணப்பட்டார் ஆத்திம். அப்பொழுது முதியவரை நோக்கி, தங்கள் பேருரையும் பேருதவியும் என்றென்றும் மறக்க முடியாததாகும் என்று கூறிவிட்டு, பெருமை வாய்ந்த பெரியாரே, தாங்கள் சொன்ன இந்த இரு வழிகளில் சுருக்கமாக உள்ள குறுக்கு வழியாக சென்றால் என்ன? நாம் அற்ப ஆயுள் சாகத்தான் வேண்டும் என்ற ஆண்டவன் நமக்கு விதித்திருந்தால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம் வாழ்வு அதிக நாள் நீடித்திருக்காது. விதி கிழித்த நமது, அதாவது கடைசி நாள் முடிவு காலம் வரும் வரை நமக்கு எத்தகைய ஆபத்துக்கள் வந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. அப்படி இருக்க ஆபத்துகளை கண்டு நாம் ஏன் அப்படியே பயப்பட வேண்டும்? இதில் தங்கள் அபிப்பிராயம் பேதப்படாது என்றே நான் கருதுகிறேன் என்று பணிவுடன் சொன்னார். அவருடைய அபிப்பிராயத்தை கேட்ட அந்த பெரியவர் லேசாக சிரித்தபடி, ஓ ஆத்திம், ஒரு புலவர் பாடியிருக்க அருமையான ஆழமான கருத்துகள் அடங்கிய அந்த அற்புத பாடல் ஒன்று இப்பொழுது என் நினைவுக்கு வருகின்றது. அதாவது, பாதை தூரம் என்றாலும் பண்பட்ட பாதையே சிறந்த பாதை. அழகுள்ள ஆரணங்கை மணப்பதை காட்டிலும் அறிவுள்ள நங்கையை ஏற்றவள். என்ன பாடல் அது? பாதை தூரம் என்றாலும் பண்பட்ட பாதையே சிறந்த பாதை. அழகுள்ள ஆரணங்கை மணப்பதை காட்டிலும் அறிவுள்ள நங்கையை ஏற்றவள். இந்த அடிகள் கொண்ட பாடலை ஆத்திமுக்கு நினைவுறுத்திய அந்த முதியவருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிய வணக்கம் செலுத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு அப்பால் நகர்ந்தார். சில நாட்களுக்கு பிறகு பெரியதொரு பட்டணத்தினுடைய எல்லை அடைந்தார் ஆத்திம். ஊருக்குள் செல்ல செல்ல அந்த நகரத்திலிருந்து முரசொலியும் சங்க நாதமும் சேர்ந்து ஒலித்தது. அவர் முன்னிலும் வேகமாக முன்னேறினார். ஏதோ விசேஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது என்று அவர் எண்ணினார்.
அருகே சென்று பார்த்தபொழுது ஒரு பரந்த வெளியில் ஒரு சிலர் கூட்டமாக கூடியிருந்தார்கள். பளிங்கு மேடைகளும், ஆசனங்களும் ஆங்காங்கே போடப்பட்டிருந்தன. அவைகளுக்கெல்லாம் நடுவே மனதை மயக்கக்கூடிய மங்கையர் கூட்டம் ஆடல் பாடலில் ஈடுபட்டிருந்தார்கள். மற்றொரு பகுதியில் திறந்த திடலில் தீ மூட்டப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. உணவும், பதார்த்த வகைகளும் அங்கே சிலர் சமைத்துக் கொண்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஆத்தீம் அருகே சென்று விஷயத்தை அறிய எண்ணினார். தயங்கபடியே அந்த பெண்கள் கூட்டத்தின் அருகே சென்று, "நீங்கள் எல்லாம் வன போஜனத்துக்கு வந்திருக்கிறீர்களா?" என்று சந்தேகம் தொனிக்க குரலில் கேட்டார். அந்த பெண்ணரசிகளில் ஒருத்தி பதிலளித்தாள் இப்படி: "வழிப்போக்கரே, உங்களுக்கு விஷயம் தெரியாதோ? எங்கள் நகரத்தில் ஒரு விசித்திர நிகழ்ச்சி ஆண்டுக்கு ஒரு முறை நிகழ்வதுண்டு. பிரம்மாண்டமான மலைப்பாம்பு ஒன்று வருடத்திற்கு ஒரு முறை எங்கள் நகரத்திற்கு விஜயம் செய்யும். அது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பொழுது பாம்பு உருவிலிருந்து மனித ரூபம் எடுத்துக் கொள்ளும். இந்த நகரில் உள்ள அழகு வாய்ந்த இளம் மங்கையர் அனைவரும் இங்கு ஒருங்கு கூடுவர். மனித உருவிலே உருவெடுத்து இங்கு வரும் அம்மலைப்பாம்பு எங்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து தன்னுடன் அழைத்து செல்லும். ஏழை, எளியவர் என்று பார்க்காமல் எவள் தனக்கு பிடித்தமானவள் என்று கருதுகிறதோ அவளை அந்த பாம்பு கவர்ந்து செல்லும். அவலட்சமான மங்கையர் இங்கு அனுப்ப மாட்டார்கள். ஏனென்றால் அழகில்லாத பெண்களை அந்த பாம்பு விரும்புவதில்லை. அரூபியாகவும் அவலட்சணமாகவும் பிறந்தவர்களை அந்த பாம்பு கண்ணெடுத்தும் பார்க்காது. இவ்வளவு அழகுள்ள எங்களை அந்த பாம்பு வெகு நேரம் பார்த்துவிட்டு நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் ஒருத்தியை தேர்ந்தெடுக்கிறது. அதற்காக நாங்கள் அழகான ஆடைகளையும், அத்தர், ஜவ்வாது போன்ற வாசனை திரவங்களையும் பூண்டு இங்கு வருவோம். குறித்த நேரமானதும் மனித ரூபம் எடுத்த அந்த பாம்பு இங்கு வரும். எங்கள் உள்ளத்திலே எவ்வளவுதான் வருத்தம், வேதனை நிறைந்திருந்தாலும் அவைகளை வெளிக்கு காட்டாமல் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் காணப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு இடப்பட்டுள்ள கட்டளையாகும். இன்று எங்களிலே அந்த பாம்புக்கு பிடித்தமானவளாக எவள் தேர்ந்தெடுக்கப்படப் போகிறாளோ தெரியவில்லை. ஒரு நாள் திருமணமும் 7 நாள் துக்கமும் கலந்த இந்த திருவிழா வருடத்திற்கு ஒரு முறை இந்த நகரத்தில் நடைபெறுகிறது என்று கூறி முடித்தார் அந்த பெண். அந்த மங்கை சொல்லிய விசித்திர கூற்றை கேட்ட ஆத்திமுக்கு ஆச்சரியமும் ஆத்திரமும் ஒருங்கே ஏற்பட்டது. அந்த மலைப்பாம்பு நிச்சயம் ஒரு பூதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் யூகித்துக் கொண்டார். அந்த பெண்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் வழக்கம் போலவே ஏற்பட்டது. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. அதை போக்கிக் கொள்ளும் நோக்கத்தில் அந்த பெண்மணிகளை நோக்கி, "அது சரி, வருத்தத்தில் மூழ்கி போயிருக்க வேண்டிய நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியோடு விழா கொண்டாடுகிறீர்களே ஏன்?" என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்கள் சொன்னாங்க, "நாங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர் யார் இருக்கிறார்கள்? ஏன் இல்லை? ஆண்டவன் மீது பாரத்தை போட்டு நான் இன்றிரவு இங்கு தங்கி நிரந்தரமான நிம்மதியை உங்களுக்கு தேடித்தர முயற்சிக்கிறேன். பயப்படாதீர்கள்" என்று ஆறுதலும் தைரியமும் அளித்தார். அவருடைய உறுதிமொழியை கேட்ட அந்த அழகிகளுக்கு அவர் மீது ஏனோ நம்பிக்கை ஏற்படவில்லை. இந்த செய்தியை அந்த ஊர் சுல்தானிடம் தெரிவிக்க எண்ணம் கொண்டு சிலரை அனுப்பி வைத்தார்கள். அதன் பலனாக அடுத்த சிறிது நேரத்திற்கெல்லாம் அரண்மனையிலிருந்து ஆட்கள் விரைந்தோடி வந்து ஆத்திமை அழைத்து சென்று சுல்தான் முன்பு விட்டார்கள். அரசன் ஆத்திமை உற்று நோக்கிவிட்டு, "தைரியமிக்க வழிப்போக்கரே, இந்த ஊரில் நடைபெறும் இக்கிராம நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்றே கருதுகிறேன். அந்த கொடூரமான பாம்பை ஒழித்து கட்டுவதாக நீங்கள் கூறினீர்களாமே, அந்த நல்ல காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீர்களானால் உங்களுக்கு நானும் என் நாட்டு பிரஜைகளும் மிகவும் கடமைப்பட்டவர்களாவோம்" என்றான் அந்த அரசன். அந்த அரசனுக்கு பதிலளிக்க வகையில் ஆத்திம் அரசனை நோக்கி, "இன்று அந்த மலைப்பாம்பு வந்து பெண்ணை கேட்டால் அண்டை நாட்டு இளவரசன் ஒருவன் வந்திருக்கிறார். அவரை கேட்காமல் நான் எந்த பெண்ணையும் அனுப்ப முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிடுங்கள். அப்படி உங்களை அந்த பாம்பு பயமுறுத்தினால் உன்னுடைய கோபத்தை நான்
தாங்கிக் கொண்டாலும் கொள்வேன். ஆனால் அந்த இளவரசனுடைய கோபத்திற்கு நான் பாத்திரமாக்க மாட்டேன் என்று தைரியமாக கூறிவிடுங்கள். அதற்கு மேல் நடப்பதை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று தைரியம், உற்சாகம் ஊட்டினார். அப்போ அந்த அரசன், அமைச்சரும், பெருமக்களும் ஆத்திமுடைய கோரிக்கைகளுக்கு இணங்கினார்கள். அதனால் அவரை தங்களுடன் வைத்துக் கொண்டார்கள். அன்று மாலை மங்கி இருள் சூழ்ந்தது. இரவும் வந்தது. குறித்த நேரத்தில் வழக்கம் போல் அந்த மலைப்பாம்பு நகரத்திற்குள் பிரவேசித்தது. அது நகருக்குள் வந்துவிட்ட செய்தி எட்டியதும் பாம்பை போய் கண்டுவிட்டு வர அரசனை அனுமதி கேட்டார் ஆத்திம். அரசன் தயங்கினான். ஆத்திம் தைரியம் கூறியதில் அரசன் சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு ஆத்திம் பாம்பை காண சென்றார். அரச பரிவாரங்கள் அத்தனை பேரும் அந்த வேடிக்கை பார்க்க வெளியே வந்தார்கள். பெரிய மலைப்பாம்பு ஒன்று உயரமான ஈச்சமரம் அளவுக்கு தலை தூக்கி வந்தது. வரும் பயங்கரமான தோற்றத்தை எதிரே ஆத்திம் பார்த்து விட்டார். அதன் உருவமும் அதனுடைய தோற்றம் பார்க்க மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த பாம்பு ஊர்ந்து வரும் பாரத்தை தாங்க முடியாமல் பெரிய பெரிய மலைகள் எல்லாம் கூட தூள் தூளாகி விடுமோ என்ற எண்ணம் தோன்றும். அவ்வளவு பெரிய உருவத்துடன் சர்ரு என்று வேகமாக ஊர்ந்து வந்த அந்த பாம்பு வழக்கமாக பெண்கள் தங்கியிருக்கும் இடத்திற்கு வந்தது. அங்கு வந்ததும் சாட்டையால் அடிப்பது போல தன் வாளை தரையில் பளீர் பளீர் என்று அடித்துக் கொண்டது. அதன் பிறகு அந்த பாம்பு மனித ரூபம் எடுத்து நின்றது. அந்த காட்சியை கண்டு தூரத்தில் பதுங்கிக் கொண்டிருந்த கூட்டத்தினர்கள் அந்த மனித பாம்பிடம் சென்று தங்கள் மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். மன்னன் பாம்பு வாலிபனை தன் அரண்மனைக்கு விஜயம் செய்யும்படி பணிவுடன் வேண்டினான். அதன்படியே அவன் அரசனுடன் மாளிகை செல்ல இசைந்தான். அரசன் பாம்பு வாலிபனை வரவேற்று தக்க ஆசனம் அளித்து அமர செய்தான். விருந்து உபச்சாரம் நடந்தேறியதும் அந்த பாம்பு மனிதன் அரசனை நோக்கி, எங்கே உன் பெண்கள் என்று அதிகாரத்துடன் அதட்டி கேட்டான். அதற்கு அரசன் வழக்கம் போல அந்த பெண் இருக்கக்கூடிய திடலுக்கு செல்லும், வாருங்கள் என்றான் நடுங்கிய குரலில். அதற்கு ஒப்பி அந்த பாம்பு வாலிபன் அரசுடன் திடலுக்கு சென்றான். அங்கே வழக்கம் போல கூட்டமாக கூடியிருந்த அழகு நங்கையரை அந்த பாம்பு மனிதனுக்கு காட்டினான் அரசன். அந்த கூட்டத்தில் அரசனுடைய அருமந்த புத்திரியும் ஒருத்தியாக இருந்துதான் வேதனை. அதை விட வேதனை, அந்த பாம்பு மனிதன் அரசனின் ஒரே பெண்ணான அந்த அழகியை தேர்ந்தெடுத்தது. அரசனின் மகளைப் போல அவ்வளவு அழகும் யவனமும் வாய்ந்த பெண் அந்த ஊரிலே கிடையாது. பார்ப்போம் நாளைக்கு அந்த பாம்பு மனிதன் என்ன செய்ய போகிறான் அப்படின்று இதனுடைய தொடர்ச்சி பற்றி நாளைக்கு பார்க்கலாம். அச்சா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேற்று நாம் ஆத்திம் கதையை பற்றி, அதில் வரக்கூடிய கதாபாத்திரம், அந்த தவளை கதை பற்றி அந்த முதியவர் சொல்லியிருந்தார் ஆத்திமிடம். இது போல தவளையினுடைய கதையை கூறி முடித்த அந்த முதியவர்